ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சுவையான கொண்டக்கல்லையில் பிரியாணி, ஹெல்த்தியான பிரியாணி செய்ய போகிறேன். இந்த வெள்ளை சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் எடுத்து அதை பிரியாணி செய்யலாம். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுன்ற கணக்கில் நான் இந்த கொண்டக்கல்லைக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இதில் 6லேருந்து 7 விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு முதலே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் நெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ, அந்த பிரியாணி எல்லாம் போட்டுட்டு இதில் 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் இந்த பிரியாணிலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்பவும் போல் பிரியாணி செய்கிற மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு கிளறி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு அதையும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு அது கூடவே தேவையான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு இல்லாததாக எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு கொண்டக்கடலையை மட்டும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேக வச்சதை போட்டுட்டு தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி அதே அளவு தண்ணி நீங்கள் பிரியாணி அரிசி என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் இது தம் போட்டு செய்யலை, அதனால் அளவாக தண்ணி வைக்கணும், இல்லைனா குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை கலந்து விட்டுட்டு இதை நல்லா இதில் நம்ம மசாலா பொருள்லாம் எதுவும் போட போகிறதில்ல. அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அதே அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு, அதையே ஊற்றிட்டேன். ஊற்றி உப்பு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது கொதி வர்ற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சதை எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியையும் இதோட சேர்த்துக்குங்க. இந்த பிரியாணியெல்லாம் செய்யும்போது சீரக சம்பா பெஸ்ட்டு சாய்ஸு. சீரக சம்பாவில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் சிக்கனுக்கெலாம் இந்த மாதிரி இந்த அரிசியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நானும் இதையே எடுத்திருக்கேன். இது செஃப் தீனா அவங்க அவரோட வீடியோஸில் போட்டிருந்தாரு. கோயம்புத்தூரில் இருக்கிற கவுண்டம்பாளையத்தில் இருக்கிற மனோன்மணி அக்கா செஞ்ச ரெசிபி தான். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.